குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம நம்பர் தியரி கிளாஸில் வந்து ஈக்லிடியன் அல்காரிதம் செக்ஷனில் உள்ள தியரம்ஸ் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் மொதல் தியரம் என்னது அப்படின்னா, இஃப் கே கிரேட்டர் தேன் 0 தென் ஜிசிடி ஆஃப் KA, KB equal to K into GCD of A, B. ஸோ இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம பின்னாடி உள்ள தியரம்ஸ்லேயும் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து இது இம்பார்ட்டண்ட் ரிசல்ட். GCD of KA, KB என்னது வரும் அப்படின்னா K into GCD of A, B அப்படின்ட்டு வரும். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து ஈக்லிடியன் அல்காரிதம் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈக்லிடியன் அல்காரிதம்னா வந்து நம்ம தியரி பார்ட் இருக்குல்ல, ஸோ தியரி பார்ட்டில் நம்ம என்ன எழுதியிருந்தோம் அப்படின்னா A equal to Q1B plus R1 அப்படின்ட்டு எழுதியிருந்தோமா. அதே மாதிரி B equal to Q2B1 Q2R1 plus R2 அப்படின்ட்டு எழுதியிருந்தோம். அதுக்கப்புறம் R1 equal to Q3R2 ப்ளஸ் R3 அப்படின்ட்டு எழுதியிருந்தோம். அப்புறம் R2 தேவை அப்படின்னா அது Q4R3 ப்ளஸ் R4 அப்படின்ட்டு எழுதியிருந்தோம். ஸோ இது ப்ரொசீட் ஆகிட்டே போச்சு அப்படின்னா ஒரு ஸ்டெப்பில் Rn-1ங்கிறது வந்து Qn-1 Rn ப்ளஸ் 0 அப்படிங்கிற மாதிரி ஈக்லிடியன் அல்காரிதமில் நம்ம இதை எழுதியிருந்தோம். ஸோ இப்போ இது வந்து AB அப்படிங்கிற ரெண்டு இன்டீஜர்ஸுக்கு வந்து நம்ம இதை எழுதியிருந்தோம். சப்போஸ் அதே இன்டீஜர்ஸ் வந்து KA, KB அப்படின்ட்டு இந்த ரெண்டு இன்டீஜர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எப்படி எழுதுவோம் அப்படின்னா AK is equal to Q1 into BK plus R1K அப்படின்ட்டு எழுதுவோம். அதை மாதிரி BKங்கிறது என்னது அப்படின்னா Q2 into R1K plus R2K அப்படின்ட்டு எழுதுவோம். அதே R1Kங்கிறது என்னதுன்னா Q3 into R2K plus R3K அப்படின்ட்டு எழுதுவோம். அப்புறம் R2Kங்கிறது Q4R3K plus R4K அப்படின்ட்டு எழுதுவோம். ஸோ இதை மாதிரி ப்ரொசீட் ஆகிட்டே போச்சு அப்படின்னா Rn-1 into K plus Q1-1 R1K அப்படிங்கிறது வந்து நம்ம எழுதுவோம். ஸோ ஏயும் பியும் வந்து ஜிசிடியாக இருந்துச்சு ஏயும் பியும் ரெண்டு எலமெண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஜிசிடி ஆஃப் A, Bங்கிறது என்னது அப்படின்னா Rn, அதாவது இந்த எலமெண்ட் மட்டும் AB இருந்ததுன்னா. ஸோ அப்போ GCD ஆஃப் KA, KB என்னது வரும் அப்படின்னா RnKன்னு இப்போ இருக்குது, அதனால RnK அப்படின்ட்டு எழுத முடியும். ஆனால் Rnக்கு பதிலாக நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த GCD ஆஃப் A, Bயை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா ஈக்லிடியன் அல்காரிதம் யூஸ் பண்ணி AB ரெண்டு இன்டீஜர்ஸுக்கு இந்த ஸ்டெப்பை வந்து எழுதியிருக்கிறோம். ABக்கு ஒரு ரெண்டு ஸ்டெப்பு நமக்கு தெரியும். அப்போ AK, BKங்கிற இந்த எலமெண்ட்ஸுக்கு வந்து ஸ்டெப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து எழுதியாச்சு. ஸோ எழுதுனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா GCD ஆஃப் A, B வந்து Rn அப்படிங்கிறது வந்து நமக்கு ஈக்லிடியன் அல்காரிதமில் ப்ரூவ் பண்ணும்போது பார்த்தோம். ஸோ இப்போ நமக்கு அதை மாதிரியே GCD ஆஃப் KA, KBங்கிற ரெண்டு எலமெண்ட்டுக்கு GCD என்னதுன்னா RnK அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. இது வந்து Rn, ஓகேவா. ஸோ அதனால RnKன்னு கிடச்சதுனால Rnக்கு பதிலாக மேலே உள்ளதை ரீப்ளேஸ் பண்ணோன்னா GCD ஆஃப் A, B அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிடலாம். அப்போ GCD ஆஃப் KA, KB ஈக்குவல் டு K இன்ட்டு GCD ஆஃப் A, B அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த தியரம். ஸோ நெக்ஸ்ட்டு கரலரி என்னது அப்படின்னா சப்போஸ் K நாட் ஈக்குவல் டு 0, K வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருந்துச்சு அப்படின்னா GCD ஆஃப் A, Bயை வந்து மாடுலஸ் ஆஃப் K இன்ட்டு GCD ஆஃப் A, B அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும், ஓகேவா. GCD ஆஃப் KA, KBங்கிறது என்னதுன்னா மாடுலஸ் ஆஃப் K இன்ட்டு GCD ஆஃப் A, Bன்னு ப்ரூவ் பண்ணணும். மாடுலஸ் வேல்யூவில் வந்து ப்ளஸ் கேவும் வரும் மைனஸ் கேவும் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ப்ளஸ் வேல்யூவை தான் இப்போ வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருந்தோம். GCD ஆஃப் KA, KB ஈக்குவல் டு KA இன்ட்டு GCD ஆஃப் A, Bன்னு. ஸோ நம்ம என்ன செஞ்சால் போதும் அப்படின்னா இந்த மைனஸ் கேக்கு மட்டும் ரிசல்ட்டை வந்து இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும். ஸோ அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து கன்சிடர் K less than 0, K less than 0க்கு மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். K less than 0 is nothing but minus K வா.
ஸோ மைனஸ் கேவை நம்ம எப்படி எழுதிக்க முடியும் அப்படின்னா வந்து மாடுலஸ் ஆஃப் கே அப்படின்ட்டு எழுதிக்க முடியுமா? ஸோ மாடுலஸ் ஆஃப் கே வந்து கிரேட்டர் தேன் 0 அப்படிங்கிறது தெரியுமா? ஸோ மாடுலஸ் ஆஃப் கே கிரேட்டர் தேன் 0னா நம்ம அபவ் தியரத்தை வந்து அப்ளை பண்ண முடியுமா? அபவ் தியரம் என்னது அப்படின்னா ஜிசிடி ஆஃப் KA, KB இதுதான் வந்து அபவ் தியரம். இதில் வந்து நம்ம நெகட்டிவ் கேஸ் மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா ஜிசிடி ஆஃப் -KA, -KB அப்படின்ட்டு நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு மட்டும் எழுதிக்கிறோம். ஸோ -Kவை வந்து மாடுலஸ் கேன்னு சூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லியாச்சு. அப்போ இதை வந்து ஜிசிடி ஆஃப் மாடுலஸ் KA, மாடுலஸ் KB அப்படின்ட்டு எழுதிக்க போகிறோம். ஸோ அபவ் தியரத்தை இப்போ அப்ளை பண்ணால் மாடுலஸை நான் வந்து வெளியில் எடுக்க முடியும். மாடுலஸை நான் வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா ஜிசிடி ஆஃப் A, B அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். Therefore, GCD of KA, KB equal to modulus of K into GCD of K, B அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இந்த கரலரிக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா GCD of 12, 30 இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ 12, 30 நான் எப்படி எழுதிக்க முடியும் அப்படின்னா GCD of 12 வந்து nothing but 3 into 4 30 nothing but 3 into 10 இது வந்து நமக்கு தெரியும். ஸோ அப்போ நான் இதை வந்து KA, KB அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணேன்னா இது K இன்ட்டு GCD ஆஃப் A, B அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அகைன் 3 இன்ட்டு GCD ஆஃப் 4, 10 எப்படி எழுத முடியும்னா 2 into 2, 2 into 5ன்னு எழுத முடியும். ஸோ இதுவும் நமக்கு வந்து KA, KB அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. ஸோ அந்த தியரத்தை அப்ளை பண்ணுன்னா KA, KBயை K இன்ட்டு GCD ஆஃப் A, B அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இதில் ஏயும் பியும் வந்து ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ ப்ரைம் நம்பர்ஸோட GCD வந்து 1 அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ அப்போ GCDக்கு பதிலாக 1ங்கிறத ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இதனோட ஆன்சர் வந்து 6 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ ஒரு நம்பரோட GCD கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த தியரத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து இந்த தியரத்துக்கு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள் LCM லீஸ்ட் காமன் மல்டிபிள் பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்தது வந்து GCD கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள் இதுவும் ஸ்கூல்லேயே பார்த்துருப்பீங்களா? ஸோ 30க்கும் 45க்கும் லீஸ்ட் காமன் மல்டிபிள் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா 30 வந்து ப்ரைம் நம்பராக எழுதணும் அப்படின்னா 3 into 2 into 5ன்னு எழுதிக்கலாம். இது வந்து 30. 45 எப்படி எழுத முடியும் அப்படின்னா 3 into 3 into 5ன்னு எழுத முடியும் 45. அப்போ LCM ஆஃப் 30, 45 வந்து என்னது வரும் அப்படின்னா 3ஓட பவர்ஸில் 2ஓட பவரில் ஹையஸ்ட் வந்து இதுதான் 2 ஸ்கொயர் அப் 2ங்கிறது. 3ஓட பவரில் ஹையஸ்ட்டு பார்த்தோன்னா இங்கே ஒரு 3 இருக்குது, பட் இங்கே 2 3 இருக்குது. அப்போ 2 3 தான் 3 power 2 தான் வந்து ஹையஸ்ட்டு. ஸோ 5ஓட பவரில் பார்த்தா ரெண்டுலேயுமே வந்து 1 1 தான் இருக்குது. ஸோ 5ஓட பவரில் ஹையஸ்ட் வந்து 5 மட்டும்தான். ஸோ இது என்னது அப்படின்னா 2 into 9 into 5. அப்போ 18 into 5 வந்து 90. அப்போ லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 30 and 45 வந்து 90. ஸோ இதுதான் வந்து LCM. இது வரைக்கும் ஸ்கூல் லெவலில் வந்து நம்ம பார்த்த டெஃபனிஷன். ஸோ இப்போ LCMக்கு ஆக்சுவல் டெஃபனிஷன் வந்து பார்ப்போம். ஸோ AB அப்படிங்கிற 2 நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து M அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டை வந்து LCM அப்படின்ட்டு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா LCM ஆஃப் A, Bயை வந்து M அப்படின்ட்டு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா அது 2 கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். A divides M, B divides M அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்னது அப்படின்னா A divides C, B divides C அப்படின்னா M less than or equal to C அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். ஸோ இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா தென் எம்மை வந்து நம்ம LCM ஆஃப் A, B அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். சரி, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தியரம் பார்க்க போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் 5 mark கொஸ்டின். GCD into LCM ஈக்குவல் டு AB அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுறது. ஸோ ஏயும் பியும் 2 எலமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த எலமெண்ட்ஸோட
கிரேட்டஸ்ட் காமன் டிவைசரையும் லீஸ்ட் காமன் மல்டிபிளையும் மல்டிபிள் பண்ணால் ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸுக்கு வந்து ஈக்குவல் அப்படிங்கிற தியரம். வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு லெட் டி ஈக்குவல் டு ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி அப்படின்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏபியோட ஜிசிடியை வந்து டி அப்படின்ட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு டெஃபனிஷன் படி என்ன தெரியும்னா டி டிவைட்ஸ் ஏங்கிறது தெரியும், டி டிவைட்ஸ் பி அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ டி டிவைட்ஸ் ஏ அப்படின்னா ஏவை வந்து சம் டி இன்ட்டு ஆர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம், பியை வந்து நம்ம டி இன்ட்டு எஸ் அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம எம்மை வந்து எப்படி கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏபி பை டி அப்படின்ட்டு கன்சிடர் பண்ண போகிறோம். சப்போஸ் நான் ஏக்கு பதிலாக டிஆர் போட்டேன் அப்படின்னா டிஆர் பி பை டின்னு போடும்போது பிஆர்னு கிடைக்கும். அதே பிக்கு பதிலாக டிஎஸ்ன்னு போட்டேன் அப்படின்னா ஏடிஎஸ் பை டி, இதை வந்து ஏ டிடி கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஏஎஸ்ன்னு கிடைக்கும். அப்போது ஒன்று எம்மை வந்து நம்ம பிஆர்னு எழுதிக்க முடியும் அல்லது ஏஎஸ் அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். ஸோ எம்மை வந்து நான் பிஆர் அப்படின்ட்டு எழுதினேன் அப்படின்னா இதுலேருந்து நான் என்ன சொல்ல முடியும்னா பி டிவைட்ஸ் எம் அப்படின்ட்டு சொல்ல முடியும். அதே எம்மை வந்து நான் ஏஎஸ்ங்கிற டைப்பில் எழுதினேன்னா இதுலேருந்து ஏ டிவைட்ஸ் எம்னு சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து எல்சிஎம்மோட கண்டிஷன், ஏ டிவைட்ஸ் எம் பி டிவைட்ஸ் எம் அப்படின்ட்டு. ஸோ அப்போது ஏயும் பியும் வந்து காமன் எம் இஸ் காமன் மல்டிபிள் ஆஃப் ஏ கமா பி அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ எம் வந்து காமன் மல்டிபிள் ஆஃப் ஏ கமா பின்னு சொன்னதுக்கப்புறம் லெட்டு சி பி another common multiple of a comma b அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அதாவது a divides c, b divides c அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்படி எடுத்தால் சியை வந்து சம் a இன்ட்டு யூன்னு எழுதலாம் அல்லது சியை வந்து சம் b இன்ட்டு v அப்படின்ட்டு எழுதலாம். ஸோ இப்படி வந்து எழுதிக்கிட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம முதல் லைனில் என்ன எழுதி வச்சுருக்கிறோம் அப்படின்னா ஜிசிடி ஆஃப் ஏ கமா பியை வந்து டி அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கிறோம். நமக்கு என்ன தியரம் தெரியும் அப்படின்னா ஜிசிடி ஆஃப் ஏ கமா பியை வந்து ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய்னு எழுதிக்கலான்னு ஒரு தியரம் தெரியும். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன செய்யலாம் அப்படின்னா டியை வந்து ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய்னு எழுதிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிடலாம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ கன்சிடர் சி பை எம், இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். நான் எம்மை முதலையே என்னென்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஏபி பை டின்னு எழுதிக்கலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ இந்த டி மேலே போச்சுன்னா சிடி பை ஏபி அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ சிடி பை ஏபின்னு எழுதியாச்சுன்னா இப்போ டிக்கு பதிலாக இந்த வேல்யூவை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ சி இன்ட்டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் டிவைடட் பை ஏபி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ தனித்தனியாக இதை டிவைட் பண்ணிட்டோன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் ஏஏ கேன்சல் ஆயிடுச்சுன்னா சி பை பி இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்கும். ரெண்டாவது டேர்மில் வந்து பிபி கேன்சல் ஆயிடுச்சுன்னா சி பை ஏ இன்ட்டு ஒய் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அப்போ சி பை எம் ஈக்குவல் டு சி பை பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி பை ஏ இன்ட்டு ஒய்ன்னு இருக்குதா. இந்த சி பை பியை வந்து சம் வி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது ஏன்னா சி ஈக்குவல் டு ஏயூன்னு இருந்துச்சா, அதுலேருந்து நம்ம என்ன சொல்ல சி ஈக்குவல் டு ஏயூன்னு இருந்தது, அது மாதிரி சி ஈக்குவல் டு பிவின்னு இருந்ததா. ஏயூலேருந்து யூ ஈக்குவல் டு சி பை ஏன்னு சொல்லலாம், இதிலேருந்து வி ஈக்குவல் டு சி பை பி அப்படின்ட்டு சொல்ல முடியும். இப்போ நமக்கு சி பை எம் என்னது கிடச்சிருக்குது அப்படின்னா சி பை பி இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் சி பை ஏ இன்ட்டு ஒய்ன்னு கிடச்சிருக்குது. ஸோ அப்போ இதிலேருந்து இதை விஎக்ஸ் ப்ளஸ் யூஒய் அப்படின்ட்டு சொல்ல முடியும். சி பை எம்மை வந்து நம்ம இப்படி சொல்ல முடியும். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா எம் வந்து சியை வந்து டிவைட் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லிடலாம். தேர்ஃபோர் நமக்கு இதுலேருந்து என்ன கிடைக்கும்னா எம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்கு. அப்போது ஏ டிவைட்ஸ் சி
B divides Cன்னு இருந்தாலும் M less than or equal to Cன்னு கிடச்சிருது. இதுதான் வந்து LCM உண்டான ரெண்டாவது டெஃபினிஷன். தேர்ஃபோர் நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா M is the LCM of A, B அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டில் என்ன எழுதி வச்சுருந்தோன்னா D is the GCD of A, B அப்படின்ட்டு எழுதி வச்சுருந்தோம். அதை மாதிரி எம்மை வந்து என்னென்னு எழுதி வச்சுருந்தோன்னா AB/Dன்னு எழுதி வச்சுருந்தோம். ஸோ இது வந்து ப்ரூஃப் பண்ணியாச்சு. இது ரெண்டுமே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா LCM ஆஃப் A, B ஈக்குவல் டு எம்மா ஃபஸ்ட் லைனில். ஸோ எம்முக்கு பதிலாக AB/D அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்குறோமா. ஸோ ஏக்கு பதிலாக என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏபிங்கிறது வந்து ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸுங்கிறதுனால இதை நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா D இன்ட்டு LCM ஆஃப் A, B ஈக்குவல் டு ஏபின்னு சொல்லலாம். பட் D இஸ் நத்திங் பட் GCD. அப்போ GCD இன்ட்டு LCM ஈக்குவல் டு ஏபி அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லைன்லேருந்து LCM ஆஃப் AB, K, B ஈக்குவல் டு எம்ங்கிறத சொல்லிடலாம். M ஈக்குவல் டு A/Dங்கிறதுனால இதை எழுதியிருப்போம். ஸோ இதை இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டா D இன்ட்டு LCM ஈக்குவல் டு AB அப்படிங்கிறத எழுத முடியும். பட் D இஸ் நத்திங் பட் GCD. அப்போ GCD இன்ட்டு LCM ஈக்குவல் டு AB அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இது வெரி இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஸ்டின். GCD into LCM equal to AB அப்படின்ட்டு. ஸோ இதை வச்சுட்டு ஒரு கரலரி வரும். கரலரி என்னதுன்னா LCM of A, B. LCM of two numbers வந்து ABன்னு மட்டும் இருக்கணும் அப்படின்னா எப்போ இருக்கும்? if and only if GCD of A, B வந்து ஒன்றா இருந்தால் மட்டும்தானே. ஏன்னா இதில் நீங்கள் 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணால் தான் 1 into LCM ஈக்குவல் டு ஏபின்னு போடும்போது உங்களுக்கு LCM வந்து ஏபின்னு கிடைக்கும். அப்போ LCM ஆஃப் டூ நம்பர்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும்னா GCD ஆஃப் A, B வந்து 1ஆ இருக்கணும். A, Bயோட GCD 1ன்னா ஏயும் பியும் என்னதுன்னா ரிலேட்டிவ்லி ப்ரைம். அதுதானே டெஃபினிஷன். ஸோ ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கும்போது LCM ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம GCDயும் LCMமும் வந்து ரெண்டு நம்பர்ஸுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ ABC அப்படிங்கிற 3 நம்பர்ஸுக்கு வந்து GCD வந்து எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து D இஸ் த டிவைசர் ஆஃப் ABC. அதாவது D டிவைட்ஸ் A, D டிவைட்ஸ் B, D டிவைட்ஸ் C. இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சப்போஸ் ரெண்டாவது கண்டிஷன் என்னது அப்படின்னா ஈங்கிற ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் இருந்து அது ஏவை டிவைட் பண்ணுது, பியை டிவைட் பண்ணுது, சியை டிவைட் பண்ணுச்சுன்னா வித் E less than or equal to Dன்னு இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் நம்ம Dயை வந்து GCD ஆஃப் A, B, C அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ 3 நம்பர்ஸுக்கு வந்து GCD கண்டுபிடிக்கிறதுக்கு இது டெஃபினிஷன். ABCங்கிறது 3 நம்பர்ஸாக இருந்து D டிவைட்ஸ் A, D டிவைட்ஸ் B, D டிவைட்ஸ் Cங்கிறது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷனில் வந்து E டிவைட்ஸ் A, E டிவைட்ஸ் B, E டிவைட்ஸ் Cன்னு இருந்து E less than or equal to Dன்னு இருந்தால் தென் Dயை வந்து நம்ம GCD ஆஃப் A, B, C அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் என்னது அப்படின்னா ஃபைண்ட் த GCD ஆஃப் த கிவன் நம்பர்ஸ். ஸோ 2 நம்பர்ஸ் கொடுக்க வந்து GCD கண்டுபிடிக்கணும். ஸோ நான் இதில் 3 சப்டிவிஷன் இருக்குது. இதில் ரெண்டாவது மட்டும் நான் கண்டுபிடிச்சிருப்பேன். ஃபஸ்ட்டு ஒன்னையும் தேர்டு ஒன்னையும் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு வேணால் கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் GCD ஆஃப் 143, 227. 143க்கும் 227க்கும் GCD கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது சப்டிவிஷன் வந்து GCD ஆஃப் 306, 657. மூணாவது நம்பர் வந்து GCD ஆஃப் 272, 1479. 272, 1479. ஸோ ஃபஸ்ட்டையும் தேர்டையும் நீங்கள் செய்யுங்க. செகண்ட் நான் செஞ்சுருக்கேன். ஸோ 657, 306 இருக்கா. அப்போ 657 306ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 657 306ஆல் டிவைட் பண்ணால்
2 டைம்ஸ் போடும்போது என்னது கிடைக்கும்னா 612ன்னு கிடைக்கும். ரிமைண்டர் 45. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கு. ஸோ இதை மாதிரி செய்யணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 306ஐ 45ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 306ஐ வந்து நீங்கள் 45ஆல் டிவைட் பண்ணால் என்னது கிடைக்கும்? 12 டைம்ஸ் நீங்கள் போடணும். ஸோ 12 டைம்ஸ் போட்டால் என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறத பாருங்கள். ரிமைண்டர் வந்து 36 அப்படிங்கிறது வந்து வரும். நெக்ஸ்ட்டு 45ஐ 36ல் எழுதணும் அப்படின்னா 136 இஸ் 36, ரிமைண்டர் 9. லாஸ்ட்டாக 36ஐ 9 யூஸ் பண்ணி எழுதுனா ரிமைண்டர் வந்து 0 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ எப்போ ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 0ன்னு கிடைக்குதோ அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் தான் வந்து என்னதுன்னா வந்து ரிமைண்டர் தான் ஜிசிடி, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஜிசிடி ஆஃப் 306,957 வந்து 9. ஸோ இதே மாதிரி வந்து மிச்ச 2 சம்மை வந்து செய்யுங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னதுன்னா யூஸிங் ஈக்ளிடியன் அல்காரிதம் அப்டைன் த இன்டீஜர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ எக்ஸும் ஒய்யும் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஜிசிடி ஆஃப் 56,72 வந்து 56x + 72yன்னு எழுத முடிஞ்சுது அப்படின்னா இந்த எக்ஸும் ஒய்யும் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருக்க கொஸ்டின். ஓகேவா? ஸோ இது எப்படி செய்வோம் அப்படின்னா வந்து நம்ம ஈக்ளிடியன் அல்காரிதம் செக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு தியரம் பார்த்துட்டு ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம்ல போன கிளாஸில், அந்த ப்ராப்ளம் மாதிரி வந்து செய்வோம். ஸோ அப்போது அந்த ப்ராப்ளம் மாதிரியே செய்யணும் அப்படின்னா இப்போ 72 அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 56ஐ வச்சு எழுதணும். 72ஐ 56 வச்சு எழுதுனா 156 இஸ் 56, ரிமைண்டர் 16. ஸோ அதுதான் வந்து இங்கே எழுதியிருப்போம். அப்புறம் இந்த 56ஐ 16 வச்சு எழுதணும். 16 3s are 48, பேலன்ஸ் 8. அதுக்கப்புறம் இந்த 16ஐ 8 வச்சு எழுதுனா 2 8s are 16, ரிமைண்டர் வந்து 0. ஸோ எந்த இடத்துல 0 கிடைக்குதோ அதுக்கு முன்னாடி ரிமைண்டர் தான் ஜிசிடின்னு சொன்னோமா. ஸோ ஜிசிடி வந்து 8. ஸோ அப்போ இந்த 8ஐ எப்படி எழுதிக்கலான்னா இந்த லைன்லேருந்து 56 - 3 × 16 அப்படின்ட்டு எழுத முடியும். அகைன் இந்த 16ஐ முதல் லைன்லேருந்து எப்படி எழுதலான்னா 72 - 1 × 56 அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ 156 இஸ் 56 -3 × 72 மைனஸ் வந்து +3 × 56. அப்போ 1 × 56 +3 × 56 சேர்ந்தால் தான் வந்து உங்களுக்கு 4 × 56 அப்படிங்கிறது கிடைக்கும். -3 × 72 அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஆனால் நமக்கு வந்து ஃபார்மேட் 56x + 72y தானே. அப்போ இதை வந்து நான் இப்படி எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் லைனில் 56 × 4 + 72 × -3ன்னு இப்படி எழுதுனா x = 4, y = -3 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது ஒரு ப்ராப்ளம். ஸோ ரெண்டாவது ப்ராப்ளம் என்னது அப்படின்னா ஜிசிடி ஆஃப் 119,272. இதை வந்து 119x + 272yன்னு எழுதுனா எக்ஸ் என்ன ஒய் என்னங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுவும் வந்து யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே பாருங்கள். ஏ சப்டிவிஷன் மாதிரியே தான் வந்து நான் பி சப்டிவிஷனும் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இதில் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா x = +3 அண்ட் y = -3 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதுவும் வந்து யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்க கொஸ்டின். ஸோ 2 ப்ராப்ளம் செஞ்சிட்டதுனால தேர்டு ப்ராப்ளம் ஃபோர்த்து ப்ராப்ளம் நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டு பாருங்கள். ஜிசிடி ஆஃப் 24,138. இதை 24x + 138yன்னு எழுதுனா எக்ஸ் என்ன ஒய் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஃபோர்த்து சப்டிவிஷன் வந்து ஜிசிடி ஆஃப் 1769,2378 வந்து 1769x + 2378yன்னு எழுதுனா அப்பையும் நம்ம எக்ஸ் என்ன ஒய் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டுபிடிங்க. ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் வந்து லாஸ்ட்டாக ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். என்னது அப்படின்னா D இஸ் த காமன் டிவைசர் ஆஃப் A, B. Dங்கிறது வந்து காமன் டிவைசர் ஆஃப் A, B அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த காமன் டிவைசரே வந்து கிரேட்டஸ்ட் காமன் டிவைசராக இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன்னா if and only if GCD ஆஃப் A/D, B/D = 1ன்னு இருக்கணும்.
ஸோ டிங்கிறது வந்து காமன் டிவைசர் ஆஃப் ஏ கமா பி. ஸோ இந்த காமன் டிவைசரே கிரேட்டஸ்ட் காமன் டிவைசராக இருக்கணும்னா ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி பை ஏ பை டி கமா பி பை டி ஈக்குவல் டு 1ன்னு இருக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன டிங்கிறது வந்து காமன் டிவைசர் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்களா. ஸோ டி வந்து காமன் டிவைசர்னால் என்ன மீனிங்னா டி வந்து ஏயையும் டிவைட் பண்ணுது, டி வந்து பியையும் டிவைட் பண்ணுது அப்படிங்கிற மீனிங். டி வந்து ஏவை டிவைட் பண்ணால் ஏவை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா டி இன்ட்டு எம்னு எழுதிக்கலாம். அதை மாதிரி பியை வந்து என்ன எழுதிக்கலாம்னா டி இன்ட்டு என்னன்னு எழுதிக்கலாம். சப்போஸ் அசியூம் பண்ணிக்கிடுவோம் டி ஈக்குவல் டு ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி அப்படின்ட்டு. ஸோ இதை அசியூம் பண்ணோம் அப்படின்னா இன்னும் இதை தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஏக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா வந்து டிஎம் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். பிக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்னா வந்து டிஎன் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். பட் ஜிசிடி ஆஃப் கேஏ கமா கேபி இஸ் நத்திங் பட் கே இன்ட்டு ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி. இந்த தியரம் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ டி இன்ட்டு ஜிசிடி ஆஃப் எம் கமா என்னன்னு எழுத முடியும். பட் எம்மை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஏ பை டி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டி இன்ட்டு ஜிசிடி ஆஃப் ஏ பை டி கமா பி பை டி அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ ஏ பை டி கமா பி பை டின்னு எழுதுவோம். இந்த சைடு வந்து டி அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமும் வந்து டி நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு ஜிசிடி ஆஃப் ஏ பை டி கமா பி பை டி ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு கிடச்சிரும். ரெண்டு பக்கமும் வந்து டி கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா. ஸோ இது ஒரு பார்ட்டு. கான்வர்ஸாக ஜிசிடி ஆஃப் ஏ பை டி கமா பி பை டி ஈக்குவல் டு 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா ஜிசிடி ஆஃப் ஏ கமா பியை வந்து நம்ம டி அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு ஜிசிடி ஆஃப் ஏ கமா பியை கன்சிடர் பண்ணலாம். இந்த ஏ கமா பியை நம்மளால் எப்படி எழுத முடியும் அப்படின்னா டி இன்ட்டு ஏ பை டி அப்படின்ட்டு எழுதலாம். டி கேன்சல் ஆச்சுன்னா ஏ. அதை மாதிரி டி இன்ட்டு பி பை டி அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ ஜிசிடி ஆஃப் கேஏ கமா கேபி இஸ் நத்திங் பட் கே இன்ட்டு ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி. ஸோ இப்படி எழுதிக்கலாம். பட் ஜிசிடி ஆஃப் ஏ பை டி கமா பி பை டியை தான் நம்ம 1ன்னு அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ டி இன்ட்டு 1ன்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டி. அப்போ நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா ஜிசிடி ஆஃப் ஏ பை டி கமா பி பை டி ஈக்குவல் டு 1ன்னு எடுத்தோம். நமக்கு டி ஈக்குவல் டு ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி அப்படிங்கிறது வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து கான்வர்ஸ் பார்ட். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இந்த தியரம். ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்லிடியன் அல்காரிதமில் செக்ஷனில் ஒரு தியரம் பார்த்தோம். ஜிசிடி ஆஃப் கேஏ கமா கேபி ஈக்குவல் டு கே இன்ட்டு ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அதில் லீஸ்ட் காமன் மல்டிபிள் எல்சிஎம்மோட டெஃபனிஷன் என்னன்னு பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் வந்து ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி இன்ட்டு எல்சிஎம் ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு ஏபி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 3 நம்பர்ஸுக்கு ஜிசிடி கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அப்புறம் 2 நம்பர்ஸுக்கு வந்து ஜிசிடி கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிற ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்குறோம். ஸோ 2 நம்பர்ஸோட ஜிசிடியை வந்து அந்த நம்பரோட அடிஷனாக எழுத முடிஞ்சால் எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு உண்டான ப்ராப்ளம்ஸை வந்து பார்த்துருக்குறோம். ஸோ லாஸ்ட் தியரம் என்னது அப்படின்னா டிங்கிறது வந்து காமன் டிவைசர் ஆஃப் ஏ கமா பின்னு இருந்ததுன்னா இந்த காமன் டிவைசரை எப்போ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசராக இருக்கும் அப்படின்னா ஜிசிடி ஆஃப் ஏ பை டி கமா பி பை டி ஈக்குவல் டு 1ன்னு இருந்தால் தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து தியரம் லாஸ்ட்டாக பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் வந்து இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள்.